வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சப்பாத்தி வச்சுட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு சப்பாத்தி பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்வோன்னு நம்ம யோசிப்போங்க. இன்றைக்கி நான் செய்கிற மெத்தடில் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்களாக்கா உங்களுக்கு சப்பாத்தி மீதம் ஆயிடுச்சுன்னா உடனே இந்த தான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்யணும் ஒரு ஞாபகத்துக்கு வருங்க. அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நமக்கு ஒரு தேவிஸ் கிச்சன் சொல்லிட்டு ரன்ச்சு மனு சேனலும் இருக்குங்க, அதையும் பாருங்கள். அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர், லஞ்சு காம்போ இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன், அதையும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ சப்பாத்தி நான் நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இதில் ஒரு 3 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஏற்கனவே நமக்கு சப்பாத்தியில் உப்பு போட்டு தான் இருப்போம், இப்போ கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க, நல்லா மொறு மொறுன்னு. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சீங்கன்னாக்க சப்பாத்தி இனிமேல் வேஸ்ட்டு பண்ணவே மாட்டேங்க. 2 சப்பாத்தி கூட போட்டு கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கிடுவீங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சிடலாம், ரொம்ப வேண்டாம், அவ்வளோதான். நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சுன்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க, இப்போ நம்ம போட்டுக்கலாம். போட்டவனே திருப்ப வேண்டாம். கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, பார்க்கவே அருமையாக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க 2வது பேட்சை. அவ்வளோதாங்க, இன்றைக்கி நம்ம ரொம்பவே அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு ஒரு நல்ல ஒரு காற்று டப்பாவில் கூட நீங்கள் போட்டு 2 குட்டி சொல்லி டீ டயத்தில் கூட அந்த மாதிரி கொடுக்கலாங்க. ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாக நல்லா முறுமுறு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இனி சப்பாத்தி மீதமான வேஸ்ட்டு பண்ண மாட்டேங்கன்னு எனக்கு இருக்குங்க. உங்களுக்கு இதுதான் ஞாபகம் வரும், அடிக்கடி செய்வீங்க சப்பாத்தி போட்ட அந்த ஸ்நாக்ஸை. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சொல்லவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். தேங்க்யூ.